நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 66வது தசகம். ராசக்கிரீடை 2. மெய்ப்பொருள் அறிவோம். ஸ்ரீமன் நாராயணீயம். கண்ணழகு படைத்த கோபிகைகள் காமனது மலர்கணைகளால் தாக்கப்பட்டு தன் வயமிழந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நாடி வந்தனராம். அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க மனம் கொண்டவராக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருந்த போதிலும் அதை விரும்பாதவர் போல மறைத்து மாற்றி பேசினாராம். நற்குலப் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து தர்மங்களையும் விண்ணில் கூடியிருக்கும் முனிவர்குலாம் எல்லோரும் கேட்கும்படியாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எடுத்து கூறினார். பற்றற்ற பகவானுடைய திருவாக்கு என்னவோ தர்மத்தை தான் அடிப்படையாக கொண்டிருந்தன. ஆனால் செய்கையோ நம்ப முடிவதாக இல்லையே. அதாவது பகவான் கூறியனவற்றை நடைமுறையில் கொண்டு வர இயலும், ஆனால் செய்கைகளோ மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக உள்ளதால் பின்பற்றக்கூடியதாக இல்லையே என்று வருந்தினராம் நம் கோபியர்கள். முன்னுக்கு பின் முரணாகத் தோன்றும் பகவானுடைய மாறுபட்ட சொற்களை கேட்ட மான்விழி படைத்த கோபிகைகள் மிகவும் வருந்தி, கருணை கடலே, வேண்டாம், எங்களை விட்டுவிட வேண்டாம் என்று வெகுநேரம் புலம்பினார்கள். முரண் என்ற அரக்கனை கொன்றவரே குருவாயூரப்பா. கோபியர்களின் அழுகையும் புலம்புதலையும் கண்ட பகவான் மிகவும் இரக்கம் கொண்டு யமுனைக்கரை மணல் திட்டுகளில் அவர்களோடு மனம் போல் விளையாடத் தொடங்கினாராம். சந்திரனின் பூர்ண அமுதப்பெருக்கால் அழகு மிளிரும் யமுனைக்கரை. நினைத்து பாருங்கள் தோழிகளே, சந்திரனின் பூர்ண அமுதப்பெருக்கால் அழகு மிளிரும் யமுனைக்கரை. அருகிலே கைக்கெட்டும் தொலைவிலே ஸ்ரீ கிருஷ்ண பகவான். சௌந்தரிய ரூபியான கிருஷ்ண பகவானை கண்குளிர கண்டுகளித்த கோபிகைகள் பகவானுக்கு தங்களுடைய மேலாடைகளினாலேயே விரிப்புகள் விரித்தனராம். பகவான் அதன் மேல் அமர்ந்து கொண்டாராம். இனிமையான விளையாட்டு கேலி பேச்சுக்கள் பேசியவாறே அவர்களது கைகளை பிடித்து கொண்டு இறுகத் தழுவி முத்தமிட்டு அவர்களை மிகவும் இன்புறச் செய்தாராம் கிருஷ்ண பகவான். மனதிற்கினியனே விபோ, முன்பு வஸ்திராபகரண தினத்திலே அவர்களுக்கு பகவான் வாக்களித்தார். என்ன வாக்களித்தார்? சிருங்கார ரசத்திலே மூழ்கி பகவானையே மறந்த நிலையிலே இருக்கும் அழகு கோபிகைகளின் வஸ்திரங்களை எல்லாம் அபகரித்தார். நந்தகுமாரா, பகவானுடைய உடலிலோ பனித்துளிகள் போன்று வியர்வை துளிர்த்து வருகின்றன. அன்பு தோழிகளே, இது இறைவனின் காமம். இது பக்தியின் அடையாளமாக கோபிகைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நெருங்குவதற்கு ஒரு அடையாளமாக நாராயண பட்டத்ரி இந்த ராசக்கிரீடை என்ற தசகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனின் காம விளையாட்டை கோபிகைகளிடம் கொண்டுள்ள உறவை நமக்கு மிக அழகாக சிந்தாமல் சிதறாமல் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். திருமுகமோ குந்தமலர் போன்று ஒளிமிகுந்து புன்முறுவல் பூத்து நிரம்பி மிளர்கிறதாம். இப்படி மூவுலகும் மயங்கும் அழகு படைத்த பகவானை கட்டித் தழுவி பேரானந்தத்தை அடைந்தனராம் அக்கோபிகைகள். அந்த கிருஷ்ண பகவான் நம் முன்னே தோன்றினால் கூட நாமும் தான் அதைத்தான் செய்வோம். ஏனென்றால் அந்த பேரானந்த அழகு படைத்தவன் கிருஷ்ணன். அவனுடைய சொரூபத்தை நாம் நினைக்கும் முன்னே நம்முடைய மனதிற்குள்ளே கொண்டு செல்லும் அவ்வளவு அழகு. குருவாயூரப்பா, பகவானை விட்டு பிரிவு ஏற்படுமானால், ஸ்ரீ கிருஷ்ணனை விட்டு பிரிவு ஏற்படுமானால் அந்த நெருப்பு போன்று வெம்மை அளிப்பதாகவும், ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூடும்போது அது சிருங்கார ரச மிகுதியால் இன்பமளிப்பதாகவும் இருக்கிறது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணனோடு கூடும்போதும் அங்காரமயமாக வெம்மை அளிப்பதாக இருக்கிறது. இது என்ன வியப்போ!
கோபிகைகளை அன்பின் அணைப்பினால் சிருங்கார ரசத்தினால் உள்ளும் புறமும் மகிழச் செய்தார் பகவான் என்பது கருத்து. குருவாயூரப்பா, ராதையின் உயர்ந்த திருமுலை தடங்களை கட்டிக்கொள்வதிலே மிக்க விருப்பம் கொண்ட ராதா கிருஷ்ணனாகிற பகவானே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குகின்றேன். எனது அனைத்து நோய்களையும் போக்கி அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி இவ்வளவு அழகாக இந்த ராசக்கிரீடையின் 2வது பாகத்தை நயம்பட நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ ராதையின் பெயரே காணப்படவில்லை. ஆனால் இந்த ராதையின் மகத்துவத்தை ஸ்ரீமத் தேவி பாகவதத்திலே ஸ்ரீ ராதையை பற்றிய விரிவு காணப்படுகின்றது. நம் நாராயண பட்டத்திரியோ அந்த ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் உள்ள ஸ்ரீ ராதையை பற்றிய கருத்துக்களை நம் ஸ்ரீமன் நாராயணிய கிரந்தத்திலே கொண்டு வந்து அந்த ராதா கிருஷ்ணனின் அழகை, ராதா கிருஷ்ணனின் உணர்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். ராதே கிருஷ்ணா.